ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச்னால் சாதம், பலாக்கொட்டை குழம்பு. அது எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க, குக்கரில் தண்ணி போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி வேகிறதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு, அப்புறம் அந்த பலாக்கொட்டை மட்டும் நம்ம எடுத்து அந்த தோலெல்லாம் பிரித்து அது ஒரு தட்டில் போட்டுடலாம். போட்டுட்டு வானலில் கொஞ்சம் சூடாக இதுவானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, அப்புறம் பூண்டு உரித்து அதெல்லாம் போட்டு வடகம் செஞ்சுருந்தாங்க அம்மா. அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு அதையும் நல்லா கிளறணும். கிளறிட்டு அப்புறம் தக்காளி, கருவேப்பிலெல்லாம் போட்டோம். அதுவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது ஒரு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த தோல் கொட்டை வச்சுருந்தோம்ல, அந்த கொட்டை எடுத்து அந்த வானலில் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அது ஒரு டீஸ்பூன் போட்டு, காரத்தூள் அதை ஒரு டீஸ்பூன் போட்டு, அப்புறம் மிளகாத்தூள் அதை ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டாச்சு. அதாவது 1.5 போல் 2.5 போலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, புளி இருக்குல்ல, அந்த புளியை தண்ணியில் பிழிஞ்சி அதையும் போட்டு செஞ்சிட்டோம். அடுத்து என்னென்னா கேசரி, மேங்கோ கேசரி. அதில் நம்ம வழக்கம் போல் சாதா கேசரி மாதிரி செஞ்சிடலாம். அதில் இது முந்திரி, அப்புறம் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு தண்ணி போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு, அப்புறம் மாம்பழத்தை அரைச்சி வச்சுருந்தோம், அதை எடுத்து அதில் போட்டேன். நான் தான் போட்டேன் அதை. சரி, போட்டு அதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்ச நாள் பொத்தி எடுத்து அழகாக ஒரு தட்டில் வச்சாச்சு. ஸோ சாதம் நல்லா இருந்தது, கேசரி நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ